பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, குமாரன் வந்து எப்படியோ வந்து நல்லபடியா சரியாகி வீட்டுக்கு வந்துருவாரு. அவர பார்க்க ஆனந்தியோட அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே வந்திருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் காஃபி கொடுத்து உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தியோட அப்பா வந்து குமரவேல் கிட்ட, "தறிக்கெல்லாம் போய் வேலை பார்க்காதீங்கப்பா. கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஆனந்தி வந்து, "நீங்க கவலைப்படாதீங்க குமரன் சார். உங்க தறிய நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சு தரேன். என்னோட தறிய வந்து என்னோட கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சிரமம் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லுவாரு. உடனே ஆனந்தியோட அப்பா, "இதுல என்ன இருக்கு? என் மகன் வந்து இந்த மாரி பண்றது எனக்கு சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட அண்ணன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குமரனும் ஆனந்தியும் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நம்ம எப்படியாவது நம்மளோட லவ்வ வந்து ஆனந்தி கிட்ட சொல்லிரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஆனந்திக்கு குமரன தான் பிடிக்கும். குமரன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க தறியில வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து சொல்றாங்க. ஆனா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குமரனோட அத்தை பொண்ணு வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாங்களே பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, குமரனோட அப்பா வந்து ஆனந்திக்கு சப்போர்ட்டா பேசுவாரு. "ஆனந்திக்கு தான் இந்த வேலையில நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் அவங்களே பார்த்துக்கிறேங்கிறாங்கல்ல, விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனந்திக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.